வாசியுங்கள். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கற்பத்தில் கரு உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்னா கனி கொடுக்கும்படியாக. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் வரிசையாக. ஆனால் இந்த கனி கொடுக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வாசிங்க, இந்த யோவான் 15வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். முதலாவதாக நான் யார் அப்படின்னா, நான் என்னென்னா நான் ஒரு கொடி. என் பிதா திராட்சை தோட்டக்காரன். இயேசு யார் அப்படின்னா அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை செடி. இந்த செடியில் இருக்கக்கூடிய கொடி தான் நான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதைத்தான் யோவான்னு சொன்னார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நான் கனி கொடுக்கிற நபராக, கனி கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்கிறேன்னா, கனி கொடாத ஒரு கொடியாக இருக்கிறேன்னா? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பார். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைப்பார். உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா சொன்னது அவர். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலேயே வாய்க்கும். தேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுவார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றையும் தவற விடவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆகவே உங்களுக்கு சொன்னதையும் அவர் செய்வார். ஆனால் அவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறது பெரிய காரியம் இல்லை. தேவன் சொன்னது தேவன் செய்வார். ஆனால் எனக்கு தேவன் சொன்னதை நான் செய்யணும். ஏன்? நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அவர் வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அதுதான் இங்கே முக்கியமானது. அப்போ அவருடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, இதோ வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தும் என் கதவுகளை நான் திறக்காமல் போயிடக்கூடாது. அதுதான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் கொடியாக இருக்கிறீங்க. கொடி கனி கொடுக்கலன்னா என்ன செய்யும்? அது பிரயோஜனம் இல்லை, அதை அறுத்து போட்டுருவார். என்ன அர்த்தம்? இந்த கொடி என்ன செய்து? ஒரு பாதுகாப்பு. பிதா திராட்சை தோட்டக்காரர் சுற்றி நான் அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதன் கற்களையெல்லாம் பொறுக்கி அதில் நட்குல திராட்சை செடிகளை நட்டு அது நல்ல கனிகளை தருமென்று காத்திருந்தேன். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. நான் என்ன செய்வேன்? என் திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்கிறார், நான் இதன் வேலியை எடுத்து போடுவேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அதற்குள்ளாய் வந்து அதை பீறி போடும். இது எதை காண்பிக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியில் இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாக இருக்கிற நான் பலன் கொடாமலே இருப்பேன். ஆனால் என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர், நான் அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் வேலியை எடுத்து போடுவார். அப்போ நான் செய்ய வேண்டியதை செய்யலைனா தேவன் என்ன செய்வாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது ஒன்று சோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஆண்டவரே என்னை அப்படி செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதான். தேவன் சொன்னதை செய்யணும். தேவன் சொன்னதை செய்யணும். கனி கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்னா, என் வாழ்க்கையை முதலாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ கனி கொடுக்கலன்னா அறுத்து போட்டுருவாரு. இதை சொல்லுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே கனி கொடுத்தால் கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கனி கொடுக்கணும்னா முதலாவது சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அவர் தேசத்தை பார்த்து சொல்கிறார், இது சுத்தம் பண்ணப்படாத தேசம். அப்போ சுத்தம் பண்ணப்படாத இந்த தேசத்தில் நான் எப்படி இருக்கேன்? நான் சுத்தமாக இருக்கிறேனா? உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிற வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம், நல்லது தான் அருமையான தேவ பிள்ளைகளை. ஆண்டவரை என் சிந்தையை சுத்திகரிங்க ஆண்டவரை. வீண் சிந்தனைகளை வெறுத்து
உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிற நபராய் மாற்றுங்க ஆண்டவரே. மாம்ச சிந்தை மரணம் அல்லவா, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. என் சிந்தையை சுத்திகரியும். எத்தனை பேர் கொடுக்குறோம்? சுத்திகரிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை எனக்கு உண்டாகட்டும் கேட்கலாமா? நம்ம கேட்கணும், சுத்திகரிக்கணும். நம்முடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணும்படி சுத்திகரிக்கப்பட வேண்டாமா? நம்முடைய இருதயம் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை கட்டளையிடன்னு பக்தன் கேட்குறானே. அப்போ இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டாமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்குத்தானே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம், அவர்கள் தானே தேவனை தரிசிப்பார்கள். தேவனை சந்திக்கணுமே. இப்போ இருதயம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கக்கூடாதே. மனுஷன் முகத்துக்கு முகம் பார்க்கிறோம், தேவன் உள்ளான இருதயத்தை இல்லையா பார்க்குறாரு. அப்போ என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவான் என்று சொல்லத்தக்கவன் யார்? கேட்கணுமே கர்த்தர்ட்ட. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்னு கர்த்தரை கேட்க வேணாமா? உங்கள் இருதயத்தை பாருங்கள், உண்மையாகவே தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பிரயோஜனம் இல்லை. இந்த ஜெபங்களுக்கு எப்படி தேவன் பதிலளிக்க முடியும்? நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கணும். அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க வேண்டாமா? உன் இருதயத்தை எல்லா காவலுடன் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? அப்போ அதை காத்து கொள்ளுகிறோமா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறானே. ஸோ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு அதை பூரணமாக ஒப்பு கொடுத்துட்டோமா? நம்முடைய நாவுகளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்குறோமா? இந்த வருஷம் ஏன் நம்முடைய ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் ஏன் சொல்லக்கூடாது? என் நாவுக்கு நீங்கள் எஜமானா இருங்க ஆண்டவரே, நானே எஜமானா இருக்க வேணாம். அக்கினி நாவில் தான் இறங்கணும். ஏசாயாவின் நாவில் இறங்குச்சு. அது சுத்திகரிப்பின் அக்கினி, அது சுட்டெரிப்பின் அக்கினி. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மேலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்குச்சு. அதுதான் பற்றி எரிகிற அக்கினி. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உமக்காக பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. அணைஞ்சு இல்லை, புகைந்து பற்றி எரியணும்னா முதல்ல நான் சுத்திகரிப்பின் அக்கினியினாலும் சுட்டெரிப்பின் அக்கினியினாலும் நான் தேவனுக்குள்ளாக என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என் நாவுக்கு சுத்திகரிங்க. உன் விலையேற பெற்றதிலிருந்து நீ தீர்ப்பானது நின்று நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய், என் முகத்துக்கு முன்பதாக நிலைத்தும் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த ஆண்டு நம்முடைய நாவை முழுவதுமாய் கர்த்தர் ஆண்டு கொள்ளக்கூடாது? நீங்கள் கனி கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ண அனுமதிக்கணும். என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியுங்கிறான் பக்தன். இப்போ இன்றைக்கி நம்மளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும்ல. நம்முடைய நாவுகள் பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதே. உண்மையாகவே ஒப்பு கொடுக்கலாமே. ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசட்டும் ஆண்டவரே. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றுமே. என்னுடைய மறுமொழிகள் மெதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே, நிதானமாக இருக்கட்டும். நம்முடைய நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமே. அங்கே அக்கினி வர வேண்டாமா? அதிலிருந்து தேவனுடைய அக்கினி புறப்பட வேண்டாமா? சத்துருவை சுட்டரிக்கிற அக்கினி எங்கேருந்து புறப்படும்? நம்முடைய நாவிலிருந்து அல்லவா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டாமா? என் நாவு விரைவாக எழுதினுடைய எழுத்தானிங்கிறானே பக்தன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் நாவை கூர்மையான பட்டயமாக்கி உமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி உமது அம்பரா துணியில் மூடி வையும் ஆண்டவர்ன்னு சொல்கிறான். இன்றைக்கி உண்மையாகவே நம்முடைய நாவு தேவனுடைய அம்பரா துணியில் மூடி வைக்கப்பட்டதாக இருக்குதா, அல்லது தன் இஷ்டத்துக்கு பேசுதா? அவர்கள் வாய் வானலாக பேசும். நம்முடைய நாவு எப்படி இருக்குது? பட்டய குத்துகள் போல பேசுகிறதா இருக்குதா? 2 வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? இல்லை மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறதுலையே இருக்கா? குறை பேசுதா? பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? நீ யாருன்னு கேட்குது பைபிள். இதே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் எப்படி சுரக்கும் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து? இப்போ எப்படி நம்முடைய நாவுகள் எப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமே. சுத்திகரிங்க ஆண்டவரே, என்ன கேட்கணும்? சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரி, என் பாதைகளை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த ஆண்டை என்னை மாற்றுங்க. அதான் கனி கொடுக்கணும்னா முதல்ல சுத்தம் பண்ணப்படணும். முதல்ல அதுதான் தேவை. ஒரு தோட்டத்தில் முதல்ல கனி கொடுக்கணும்னா அப்படியே இருக்கக்கூடாது. தேவையற்ற குப்பைகள் ஏன்னா அது என்ன பண்ணிடும், அவைகளெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் அவைகளெல்லாம் அழிக்கப்படணும். அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு அது சுத்தமாக்கப்பட வேண்டும். நம்ம கேட்கணும் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னில் இருக்க தேவையற்ற களைகளை பிடுங்கி போடுங்க. உங்கள் ஆவிக்குரிய ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரத்துக்கு அருகில் அநேக
களைகள் காணப்படுமானால் அது என்ன பண்ணும்? அந்த மரத்தை கனி கொடுக்க விடாது. ஏன்? அதோடைய சத்தம்லாம் இது உறிஞ்சிட்டு உட்காந்துருக்கும். அப்போ அது என்ன செய்யணும்? இது அழிக்கப்படணும், இது அழித்து சுட்டரிக்கப்படணும். அப்போ தான் அந்த மரம் நல்லா செழிப்பாக வளர்ந்து கனி கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய களைகள் நம்ம விட்டு பிடுங்கப்படணும். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அப்போ தான் கனி கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு தான் தேவன் சொல்லணும், சுத்தம் பண்ணட்டும், பரிசுத்த ஆவியானவர் அனுமதிங்க. தேவ பிள்ளையானால் மட்டும் பத்தாது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். உண்மைதான். ஆனால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஒரு நாள் ஆனது மட்டும் பத்தாது, தேவன் என்னை எண்ண வேண்டும். பரலோகம் என்னை எப்போ கர்த்தருடைய பிள்ளையா எப்போ கன்சிடர் பண்ணுது தெரியுமா? எப்போ ஆவியானவர் என்ன நடத்துறதுக்கு நான் அனுமதிக்கிறேனோ அப்போ. நான் ஆவியானவர் வரணும், ஆனால் அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு நான் போகணும்னா இல்லை. அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் துக்கப்படுத்துகிறேன்னா சந்தோஷப்படுத்துகிறேன்னா? நம்மை நாமே நிதானிக்கணும். பைபிள் அதுவும் சொல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மை முழுவதுமாக ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் அவர் வந்து என்ன செய்வார்? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் கேட்கக்கூடாது? கண்டிங்க ஆண்டவர், என்னை திருத்துங்க ஆண்டவரை, என்னை உருவாக்குங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் கர்த்தர்ட்ட. இப்போ முதலாவது நான் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதலாவது சுத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசமாக சுத்திகரிக்கணும். ஆண்டவரே என்னை சுத்திகரியும்னு கேட்கணும். அடுத்ததாக யோவான் 15வது அதிகாரத்தின் 2-3 வாசிங்க. யோவான் 15 வசனம் 2-3. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். இப்போ அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அடுத்து தேவ பிள்ளைகளாகிய நாம் உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும். தேவன் உபதேசிக்கிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ஆவியானவரால் நடத்தப்படணும். அவர் வந்து எனக்கு போதித்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டிக்கணும். எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பு தான் உபதேசம். சிச்சித்தமுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சிச்சை கிடையாது இருந்தால் நாம் வேசி பிள்ளைகளாக இருப்போம். தான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு அவர் சிச்சிக்கிறாராம். இன்னைக்கு உண்மையாகவே நான் கர்த்தருடைய பிள்ளைனா அவர் என்னை கடிந்து கொள்ளணும். கேட்கணும் அதை, ஆண்டவரை என்னை கடிந்து கொள்ளுங்க ஆண்டவரை, என்னை சிச்சிங்க ஆண்டவரை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க ஆண்டவரை, நான் வழியை விட்டு விலகுகிற பொழுதெல்லாம் வழி இதுவே, இதில் நடவுகள் என்று சொல்கிற சத்தம் எனக்கு கேட்கட்டும் ஆண்டவரை. கேட்கணும். உபதேசம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட. எதுக்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தையாகவே வாழக்கூடாது. அந்த குழந்தை வளரணும், ஒரு புருஷனை போல மாறணும், ஒரு பூரண புருஷனாக மாறணும், தன் வாழ்க்கை பூரணப்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு கடந்து போகணும். ஒரு வளர்ச்சி. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ந்துருக்குது? எப்போ ரட்சிக்கப்பட்டோம்? நான் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா ரட்சிக்கப்பட்டு? எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டோம்? எவ்வளோ கனி கொடுத்துருக்குறோம்? கர்த்தர் நம்மில் கனிகளை தேடுகிறார் இல்லையா? அப்போ இந்த கனி கொடுக்கணும்னா உபதேசம் வேணுமே. உபதேசம் தான் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு நேராக தகுதி உள்ள நபராக மாற்றும். ஒரு குழந்தை அடுத்து என்ன செய்யணும்? புருஷனாக மாற வேண்டாமா? குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன். ஒழிச்சிடணும்ல. இப்போ நம்ம வந்து புருஷனை போல் இடை கட்டி கொண்டிருக்கிறோமா? எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம் கேட்கல, நான் ஜெபித்தேன், கர்த்தர் கேட்கல, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானானுக்குள்ளே போகலை? அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் அவர்களில் பிரியமாக இல்லை. ஏன் பிரியமாக இல்லை? வெறும் வெள்ளரிக்காய்க்கும்
கொம்மட்டிக்காய்க்கும் வெங்காயத்துக்கும் வெள்ளைப்பூண்டுக்கும் தண்ணிக்கும் சோத்துக்கும் அப்பத்துக்கும் முறுமுறுத்து கடைசியில் என்னாச்சு? அவர்கள் வனாந்தரத்திலே விழுந்து போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கி நம்முடைய அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த முறுமுறுப்பு இருக்குது தெரியுமா? இன்னும் நம்ம குழந்தையாக இருக்கிறோம், அதனால தான் நம்ம முறுமுறுக்கிறோம். புருஷனை போல இடைகட்டி கொள்ளவில்லை, பூரண புருஷர்களாய் நாம் மாறவில்லை. நாம் பிள்ளையாக இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம தேவனுக்கு சீசனாய் மாறலை, நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாய் மாறவில்லை, மணவாளனை சந்திக்க வேண்டிய கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்துவின் மணவாட்டியாய் நாம் மாறவில்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கோம். அதனால தான் பவுல் பரிதவிக்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் பாலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. யாருக்கு பால் கொடுக்கணும்? குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும். சுவிசேஷம், எனக்கு என்ன செய்வார், கர்த்தர் எனக்கு என்ன தருவார், இதையே கேட்காதீங்க. தேவன் செய்யத்தான் போகிறார். உபதேசத்தை விரும்புங்க. எனக்கு போதிங்க ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதிங்க ஆண்டவரே. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறது. போதிங்க ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய தேற்றர் வாழன் உங்களுக்குள்ளே சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே, என்ன சத்தியத்தின் ஆழத்தில் நடத்துங்க. கேட்கணும் கர்த்தர்ட்ட. அது உபதேசம் என்ன செய்யும்? கடிந்து கொள்ளும். என்னை கடிந்து கொள்ளட்டும் ஆண்டவர், என்னை சீர்திருத்துங்க, சீர்திருத்தலை எனக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவர். அதான் உபதேசம். கர்த்தாவே எனக்கு போதிங்க. வரக்கூடிய ஆபத்துக்கு என்ன உங்களை எது தப்பு வைக்கும்? உபதேசம். சுவிசேஷம் என்பது இயேசு எனக்காக என்ன செய்தார். உபதேசம் என்பது என்னன்னா, வரப்போகிற இயேசுவை நான் சந்திக்க வேண்டும். ஆக நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், இது உபதேசம். இயேசு எனக்காக என்ன செய்வாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய ஏக சுதன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அறியாது இருப்பது எப்படி? உங்கள் வாயில் வார்த்தை பிரவாகிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தேவை நம்ம தாங்கிறது தான் முக்கியம். அவர் வந்தது நம்மை மீட்கும்படியாக, நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னாரு. சொன்ன அருமையான தேவ பிள்ளைகளை, உபதேசத்துக்கு திரும்புங்க. மறுபடியும் சுவிசேஷத்துக்கே உங்கள் காதுகளை திருப்பாதீங்க. எனக்கு என்ன செய்வார், எனக்கு என்ன, என் கண்ணீரை துடைப்பார், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட, அதெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கலனாலும் உங்கள் பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை அவருக்கு காரியம் இல்லை, நீங்கள் தான் அவருக்கு பெரிய காரியம். அவர் வரும்போது நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன லாபம் இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு வரல. இந்த பூமிக்காகவே பரிதவிக்காதீங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இதுவே நம்முடைய நோக்கம் அல்ல. ஆகவே அடுத்து கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். உபதேசம் என்னை கனி கொடுக்கிற நபராய் மாற்றும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த ஆண்டு நீங்கள் கனி கொடுக்க விரும்புங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவருக்காக கனி கொடுக்குற ஒரு ஆண்டாக இருக்கட்டுமே. எனக்கு என்ன செய்வார்? மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொன்னதையெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கனி கொடுக்காதவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எது பிரதானம்? தேவராஜ்யமா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையா? பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போகும். கைகளால் கட்டப்படாத கைவேலை அல்லாத நித்திய கூடாரம் நமக்காக பரலோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பதாக நீங்கள் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாரே, அது பிரதானம் இல்லையா? அது நம்முடைய நோக்கம் இல்லையா? அப்படின்னா நம்ம கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கைக்கு நிறைய வரணும். ஆண்டவரே, என்னை உபதேசிங்க. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க. உம்முடைய உபதேசத்தை என்னை சுத்தமாக்குங்க. தேவனை அனுமதிங்க உங்கள் வாழ்க்கையில். வாசிங்க அதே 15வது அதிகாரம் வசனம் 4-6 வரைக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். கர்த்தர் சொல்றார். அடுத்ததா கனி கொடுக்கணும். எண்ணில் நிலைத்திருங்கள். கர்த்தர் சொல்றார், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. நல்லா தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். என் கதை சொல்கிறாரு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறோம். உள்ளே வரார். அவர் உள்ளே வந்துட்டார். எதுக்காக வராரு? யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாருங்க, இயேசு எதுக்கு வராருன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்து அந்த அந்த கிரியையை முடிக்கணும். அந்த கிரியையை முடிக்கிறது தான் அவருடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கையில் வருகிற இயேசுவே எனக்குள்ள வாரம் வந்துட்டு என்ன செய்யுங்க, உங்கள் சித்தத்தை இல்லை என் சித்தத்தையெல்லாம் செய்யுங்கன்ட்டு இருக்கோம். எனக்கு என்னெல்லாம் தேவை, என் பிரச்சனை என்ன, வாரும் தூய ஆவியே எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, என் கண்ணீரையெல்லாம் துடைங்க, வேதனையெல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் வந்தது அவருடைய பிரதான நோக்கம் என்ன? அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் எனக்குள்ள. அவர் அனுப்பினவருடைய நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். யாரை இழந்துட்டார்னா, மனிதர்களாகிய நம்ம இழந்துட்டார். அதுக்கு தான் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ முதலாவது நான் தேவை அவருக்கு. அவருடைய விருப்பம் என்ன? என்னை மீட்கும்படியாக தான் உள்ளே வந்திருக்கிறார். அடுத்து என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும். என்னில் முதலாவது அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அடுத்து என்னை கொண்டு அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். அப்போ அவருடைய சித்தம் என்ன? முதலாவது அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அதான் நமக்கு அழகாய் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய முதலாவது பெரிய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, எனக்குள்ளாக வந்திருக்கிறார். முதலாவது என்னை மீட்கணும், என்னை கொண்டு அநேகரை மீட்கணும். அப்போ இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். அப்போ இந்த என்னை கொண்டு அவர் செய்ய விரும்புகிற அந்த சித்தத்தை நிறைவேற்றணும்னா நான் என்ன செய்யணுமா? எல்லாருக்கும் ஏன் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் இப்போ இது பிரதானமாக இருக்குது? இந்த ஜெபம் தான் தேவனுடைய சித்தத்தை, பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே உடைய சித்தம் செய்யப்படுவது. அந்த பூமியில் அவருடைய சித்தம் செய்யப்படணும். என்ன செய்யப்பட வேண்டியிருக்குது? பிரதானமாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படப்பொழுது முடிவு வரும். அவருடைய வருகைக்கு முன்னாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணுமே. ஒரு திரள்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? அப்போ அதுக்கு முன்னாடி வழிகளை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அவருக்கு முன்னாடி நிற்க நீங்கள் தகுதியாக இருக்கணும்னா இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது? ஏன் இது ரொம்ப தீவிரமான ஒரு வேலை? இது பிரதான தேவனுடைய கட்டளை. அதுக்கு தான் எனக்குள்ளே வந்திருக்கிறாரு. எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு. அவர் ஒன்றும் ஏடிஎம் மிஷின் கிடையாது. நான் என்னெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிட்டுருக்கணும்.
அதனால தான் அவர் என்னன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கணும். 2 பேரும் சரியாக நிலைச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எதுக்காக நடந்தார்? வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கி பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு திரள் கூட்ட ஜனம் உண்டல்லவா? இன்றைக்கி பிசாசு அதிகாரங்களை பிடித்திருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் தெரியுது. யார் விடுதலையாக்கணும்? நம்ம தான். அதுதான் நமக்கான வேலை. அப்போ அவருடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த சித்தம் செய்யப்படணும். நான் கற்று சொல்கிறாரு, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்த அவருடைய கிரியையை முடிப்பது. என்ன கிரியை? 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டது பிசாசின் கிரியைகளை அழிப்பது. இப்ப எனக்குள்ளாக இருந்தும் அவர் வெளிப்பட வேண்டும். எதுக்காக? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. அதுக்கு தான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். எதுக்கு அபிஷேகம்? ஏசாயா 61:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எதுக்காக? அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிக்கணும். அப்போ இந்த சித்தம் என்னில் நிறைவேறும்படியாக அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நான் அவர் நிலைத்திருந்தால் அவர் நடந்தபடியே நானும் நடக்கணும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும்னா வழிகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு யார் தடையாக இருக்கிறா? பிசாசு தான் தடையாக இருக்கிறான். அதை தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் செல்லும்படி திறந்த வாசல் உண்டாகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அங்கே வாசல் அடைத்து வைத்திருக்கிறவன் யார்? பிசாசு. அப்போ அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்மளிருந்தும் அவர் அதற்குத்தான் வெளிப்பட விரும்புகிறார். ஜனங்களை பாவத்தில், விக்கிரக ஆராதனைகளிலே, துன்மார்க்கத்தில், போதை பழக்கங்களில், சினிமாவில் இன்றைக்கு பிசாசு திரளாய் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறானே. இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க வேண்டும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த முடியும். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூற முடியும். அப்போ தேவனுடைய சுவிசேஷம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இதுதான் நான் கொடுக்க வேண்டிய கனி. அப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்னில் நிறைவேறினால் நான் கனி கொடுக்கிற ஒரு நபராக இருப்பேன். அதுக்கு என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அவர் உள்ளே வராரு, ஆனால் நிலைச்சு உள்ளே இருக்க முடியலை. இயேசு சகையுடைய வீட்டில் வராரு. சகையுடைய வீட்டில் வந்தவுடனே எல்லாரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்க போகிறாரேன்னு முறுமுறுத்தான். நியாயக்காரன் அல்லவா? சொன்ன, ஆண்டவரே நாஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, யார்ட்டாச்சும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளை தனியாக திரும்ப செலுத்திடுறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்கிறார் கர்த்தர். இப்போ கர்த்தர் பூரணமாக அங்கே தங்குகிறார். இப்போ பூரணமாக அங்கே தங்கணும்னா இயேசு சும்மா ஜஸ்ட்டு தங்கிட்டு போயிடுறதுக்காக வரல. அவர் எதற்காக வருகிறார்? என் வாழ்க்கையில் முதல்ல என் வாழ்க்கை மாறணும். சகையுடைய வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சகைவை கொண்டு அநேகருடைய வாழ்க்கைகள் மாற்றம் அடைய வேண்டும். அதே போல் தான் அருமையான தேவ பிள்ளைகளை வந்துட்டார், நான் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஓகே, இல்லை, அது மாத்திரம் இல்லை, அவருடைய வேலை இருக்குது. அதுக்கு அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ என்ன? அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்.
பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எது பழசு? இந்த பூமிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த பூமியில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? கிறிஸ்தவனாக மாறினதுக்கப்புறம் கிறிஸ்துக்குள்ளாக இந்த பூமியில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் பரலோகத்தை எப்படி சந்தோஷப்படுத்துவதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அது எப்போ நடக்கும்? ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ அதுக்கு என்னுடைய வேலை, அதுதான் தேவ சித்தம், அதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அப்போ நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் அவருடைய சித்தத்தை செய்வேன். அதான் நிலைத்திருக்கிறது. அதுக்கு தான் அவர் எனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். பல நேரங்களில் அவருடைய சித்தம் என்னில் நிலைத்திருப்பதுக்கு பதிலாக என் சுய சித்தம் என்னில் வந்து விடுவதனால அவர் வெளியே நிற்க வேண்டியதாக இருக்குது, அவர் துக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு நாம் ஒரு முடிவு பண்ணோம், ஆண்டவரை நான் கனி கொடுக்க வேண்டும், நான் கனி கொடுக்கணும். ஆண்டவரை என்னை கனி கொடுக்கிற ஒரு நபராய் மாற்றுங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க, என்னை உபதேசிங்க, என்னில் நிலைத்திருங்கள் ஆண்டவரை. கர்த்தர்ட்ட கேட்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வாசிங்க, அந்த யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவ்வளோதான். உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் கட்டாயம் செய்வார், நிச்சயமாக செய்வார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டை நம்ம தொடங்கி கடந்து போக போகிறோம். கர்த்தர் எனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், எல்லாத்தையும் தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை உங்களுக்கு செய்வார். ஆனால் அவர் விரும்புகிறதை செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தாவே என்னை சுத்தம் பண்ணும் என்ற அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கொள்ளும். கர்த்தருக்கு நேராக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு போதித்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மையில் நிலைத்திருக்கட்டும், நீரும் என்னில் நிலைத்திருந்து உம்முடைய சித்தத்தை என்னை கொண்டு நிறைவேற்றும் என்று ஒப்புக்கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.